வெல்கம் டு ட்ரேடியான் சேனல். இன்றைக்கி நாம் மந்த்லி எக்ஸ்பிரி பார்த்துட்ருக்குறோம். 27/1/2026. இன்றைக்கி எல்லா இதுவுமே மந்த்லி எக்ஸ்பிரி ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹெவி வாலட்டைல் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் எடுத்தோடனே ப்ரீவியஸ் டேவோட லோவை உடச்சிட்டு இம்மீடியட்டாக ஒரு பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆன வேகத்தில் திரும்ப லோவுக்கே வந்துச்சு. எகெயின் பவுன்ஸ் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹை வாலட்டைல் மார்க்கெட்டில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்தியா யூரோப் யூனியன்ஸோடைய டீல் பக்காவாக சைன் ஆயிடுச்சு. அது ஒரு நல்ல பிக் பாசிட்டிவ் நியூஸ். இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகலை. பிகாஸ் மந்த்லி எக்ஸ்பிரி ரீசன் அப்புறம் இருக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த மூவ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டலில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் 26,373 டவுன் ஆகி இந்த லோவை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப சேம் லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. கேரண்டி கிடையாது, கிரியேட் ஆகலாம் இன்கேஸ். இதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த ஹையை தாண்டி பிரேக் ஹை க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் என்ட்ரி போடலாம். கால் சைடில் ஸ்ட்ராங்காக நிற்கலாம். இந்த டீல் செயலானதுக்கெலாம் இது நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட் நடக்கும். இந்த ஹையவே நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. பட் எந்த காரணத்தை கொண்டும் இதை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். இது ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக தெரியுது. டபுள் பாட்டம் வச்சு நல்லா மேலே ஏற போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல மூவ் தெரியுது. வாட்ச் பண்ணிக்காங்க. இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்காங்க. 25,450 தாண்டி க்ளோஸ் வச்சால் 26,370 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.